இதுதாங்க ஃபைனல் ஹாஸ்பிடல் பில். பட் மேடம் எதுக்காக ஒட்டுமொத்த பணத்துக்கும் 18% ஜிஎஸ்டி போட்டிருக்கீங்க? ஹாஸ்பிடல் பில்லுல ஜிஎஸ்டி போடுறது வழக்கமான விஷயம் தாங்க. ஜிஎஸ்டி போடுவாங்க தான், ஆனா டாக்டர் டயக்னாசிஸ், ட்ரீட்மெண்ட், கன்சல்டேஷன், ஹெல்த் கேர்க்குலாம் ஜிஎஸ்டி கிடையாது. மெடிசன்ஸ்க்குலாம் 5% தான் ஜிஎஸ்டி போடணும். அது மட்டும் இல்ல, ரூம் ரெண்ட் 5000 ரூபாய்க்கும் கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கு ஜிஎஸ்டியே போடக்கூடாது. என்னோட ரூம் ரெண்ட் 4200 ரூபாய் தான், அதுக்கும் 18% ஜிஎஸ்டி போட்டு வச்சிருக்கீங்க. ஓ சாரிங்க, ஆக்சுவலி நான் இந்த பில் ஜெனரேட் பண்ணல, வேற ஒரு பொண்ணு தான் ஜெனரேட் பண்ணாங்க. இப்போ இந்த பில்ல போய் மாத்தி உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துடுறேன். ஐ எம் சோ சாரிங்க. இந்த மாதிரி எத்தனை பேத்த ஏமாத்திட்டு இருக்கீங்களோ, அட்லீஸ்ட் நீங்களாச்சும் தெரிஞ்சுக்கோங்க. டாக்டர் டயக்னோசிஸ்க்கு 0% ஜிஎஸ்டி, கன்சல்டேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு 0%, ஹெல்த் கேர் சர்வீசஸ்க்கு 0%, மெடிசன்ஸ்க்கு 5%, கன்சியூமபிள்ஸ்க்கு 5 to 12%, ரூம் ரெண்ட் மோர் தென் 5000 ருபீஸா இருந்ததுன்னா 5%, ஐசியூ ரூமுக்கு 0% ஜிஎஸ்டி. மக்கள் அனைவரும் விழிப்புணர்வோடு இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டுங்க. இதுபோல் வீடியோ உங்களுக்கு விழிப்புணர்வு வீடியோ உங்களுக்கு நான் போடுறதெல்லாம் உடனே வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.